நம்ம இன்னைக்கு பழைய சாப்பாடு மிச்சம் வந்ததுன்னா அது எப்படி கரைச்சி அடுத்த நாள் சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பழைய சாதம் மிச்சம் வந்தது. இது மட்டை அரிசியோட சாதம், அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு அளவாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், கட்டை தயிர், நல்ல பசும்பாலோட தயிர், அப்புறம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கு தேவையான உப்பு. அப்புறம் இதுக்கு சைடிஷ் மிளகா எப்படி வேவிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி எப்படி வேக வைக்கலான்னு அதுவும் பார்க்க போகிறோம். முதல்ல இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4 பச்சை மிளகா, இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா சதைச்சி வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப குளிர்மையாக இருக்கும். தயிர் இதெல்லாம் சேர்த்துறோம். வெயில் காலத்துலலாம் இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்மையாக இருக்கும். கருவேப்பிலையும் அதுலேயே வச்சு கொஞ்சம் சதிச்சுக்கலாம். மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா சதைச்சி வச்சுட்டோம். இனி இந்த சாப்பாட்டை கொஞ்சமாக இப்படி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து நம்ம சதைச்சி வச்சுருக்கிற அதெல்லாம் எடுத்து இதுலேயே சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அடிக்கிறத விட கையில் பிசைஞ்சால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பும் தயிரும் இதுலேயே சேர்த்துக்கலாம். தயிர் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு சைட் டிஷ்ஷு மிளகா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பழைய சாப்பாடு அந்த இதுக்கு எப்படி சைட் டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா. அதை முதல்ல கொஞ்சமாக இப்படி கீரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கீரிக்கோங்க. எல்லா மிளகாயும் இப்படி கீறி வச்சிடலாம். முதல்ல இது இப்படியே போட்டுட்டோன்னா இது சட்டியில் போட்டது அது நல்லா வெடித்து வந்துடும். அதுக்கு தான் இப்படி கொஞ்சம் கீறி வைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் கீறி வச்சுக்கோங்க. நம்ம இந்த பச்சை மிளகாய் கீறி வச்சுட்டோம். இனி அதுக்கு தேவையானது நம்ம இந்த பழைய சாப்பாடோட தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுக்கு தான் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தோம். அந்த தண்ணி, அப்புறம் தேங்காய் எண்ணெய், அதுக்கு தேவையான அளவு உப்பு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல தண்ணி கொஞ்சம் சூடாயிருச்சு. அதில் இந்த மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். அதுலேயே உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் உப்பு உரப்பாக தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மிளகா நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா சுண்டி வரணும்.
தண்ணி நல்லா வத்தியாச்சு. தண்ணி நல்லா வத்தியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதில் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சது இதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. இதுவும் அந்த சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும்.